இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாப்போம், மீதி அடுத்த வாரம் பார்த்துரும். அல்லேலூயா. என்ன பார்க்கணும் அதை பார்த்து முடியும். ஆண்டவர் யூதன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் விரும்பின பாத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுனால நம்ம தாயின் கருவில் இருப்பதற்கு முன்னையோ நம்ம வெளிப்படுவதற்கு முன்னையோ நம்ம கண்டாரு. நம்முடைய அம்மாவுடைய கண்ணீரை கண்டாரு. யாருக்கு கண்ணீரை கண்டு? தாத்தாவுடைய கண்ணீரை கண்டு, யாரோ ஒரு கண்ணீரை கண்டு அவர் விரும்புகிறார், இந்த பிள்ளைகளை ரட்சிக்கணும், இந்த வீட்டை ரட்சிக்கணும். அப்படி அவர் ரட்சிப்புக்கு ஏதுவான வீடுகளை சூஸ் பண்ணி அவர் இருதயத்தில் வச்சிச்சார். அல்லேலூயா. அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் கரங்களை தட்டி ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறா, உங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறா. தேவ பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையா இந்த வசனங்களை கேட்டு நடந்து கொண்டால் ஈஸியாய் அந்த பரலோக ராஜ்யம் திறந்து போவதற்கு தேவன் உங்களுக்கு வழி வகுப்பேன் என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சூஸ் பண்ணனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த நாளில் கூட சபை கட்ட ரொம்ப கஷ்டம் தான். சில இடத்துல போய் சபை கட்ட முடியாது. அப்ப கன்வென்ஷன் வேற, சபை கட்டுறது வேற. ஒரு பில்டிங் வரணும், சின்ன ஒரு பில்டிங், கூரை பில்டிங்கோ ஓடோ ஷீட்டோ ஒரு சின்ன பில்டிங் கொண்டு வரணும். எதுக்கு? அந்த பில்டிங் கொண்டு வேற ஒண்ணும் இல்லை, இந்த கல்யாண வீட்டுக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு. ஒரு எஸ்தரை எப்படி ஒரு அப்படி ஆயத்தப்படுத்துவதற்கு, அகசுவருக்காக பெண்மணிகளை ஆயத்தப்படுத்துறது போல, ராஜாக்களுக்கு ஆயத்தப்படுத்துறது போல மந்தை நம்ம சபையை எப்படி ஆயத்தப்படுத்தணும், எப்படி செய்யணுமோ அதை செய்வதற்குத்தான் ஒரு பாஸ்டரை பழக்கணும். அவருக்கு ஒரு பாஸ்டரை பழக்கம்னு சொன்ன அவன் என்ன செய்யறாரு, தாயின் கருவிலே கண்டு வச்சாச்சு, ஆளை கண்டு வச்சாச்சு. இவன் தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட உடனே பிசாசுக்கு தெரியும் இவனை விடக்கூடாது, இவன் அவரை அறிவான், பரிசுத்தாவில நிரம்புவான், அக்கினி அபிஷேகம் நிரம்புவான், அந்த திறவுகோல் அறிவான், இவன் பரலோகம் போய் சேருவான், இவனை விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி உள்ள பாத்திரத்தை குடிக்கிறவனாக, வெறுக்கிறவனாக, கெட்ட பழக்கத்துக்குள்ள அடிமையாக்கி அவனை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதற்கு சாத்தான் தீவிரித்து வருவான். தீவிரித்து. அல்லேலூயா. அவர்கள் மேல தீவிரித்து சாத்தான் வந்தாலும் கர்த்தர் அந்த கயரை நீட்டி விட்டு கொடுப்பார். நீ கொண்டு போ போயிட்டு வான்னு சொல்லி கயரை நீட்டி விட்டு அவங்க அட்டூழியங்கள் அநியாயங்கள் செய்ய வேண்டிய சகல பாவங்களை செய்து ஒரு ஏஜ் ஆகும்போது வண்டி ஓடாது. ஆமே, பிரைஸ் எல்லாம். நினைத்த இடத்துல வண்டியும் ஓடாது, நினைத்த இடத்துல வாழ்க்கை அமையாது, நினைத்த இடத்துல சந்தோஷம் கிடைக்காது, நினைத்த இடத்துல நிம்மதியும் இல்லை. ஆபத்துக்குள்ள சிக்கும் போது கர்த்தர் கேட்பா, இனி உனக்கு வழி இருக்கான்னு கேட்பா. இல்ல, அம்மையும் கைவிட்டு, அப்பனும் கைவிட்டு, சொந்தங்களும் கைவிட்டாங்க, இப்ப யாரும் இல்லை, என்னை ஏதாவது பிடிச்சு நடத்தன்னு சொன்னா எனக்கு கடவுள் தான் உண்டுன்னு சொல்லி அவங்க தன்னை தாழ்த்துவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். தன்னை தாழ்த்துறதுனாலே பரலோக விருந்தை குறித்து அறிவதற்கு, வேதத்தை அறிவதற்கு, பரலோக விருந்துக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவதற்கு முதல்ல பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியக்காரனை புடமிட்டு நொறுக்குவான். புடமிட்டு ஒரு வருஷம் பைபிள் ஸ்டடி படித்துக் கொண்டு வருகிறது போல அல்ல, 2 வருஷம் படித்துக் கொண்டு வருகிறது அல்ல, அவர் அவனை உருவாக்கும் விதம் 7 வருஷமோ 8 வருஷமோ 10 வருஷமோ அவனை உருவாக்கின பின்பு சொல்லுவான், இன்ன இடத்துல நீ போ, நேசமணி 1 சென்று செல்லம் தருவான். ஆமே, அகலப்பன் 1/2 சென்று செல்லம் தருவான். நான் உனக்கு ஒரு முதல் விசுவாசி அனுப்புவேன், அவங்க 1 லட்சம் ரூபாய் தருவாங்க, அதை கொண்டு முதல் ஒரு கூடாரம் போடு. ஆமே, கூடாரம் போட்டு நீ அதுல இருந்து ஜெபம் பண்ணு, நான் ஆடுகளை தருவேன். அல்லேலூயா, கைசலாம். புரிஞ்ச? இப்படிதான் சபை. அப்போ அறிந்த கிருபை வச்சு ஜெபம் பண்ணி 6 மாசம் மற்ற இடத்துல 1000கணக்கில் ஆடுகள் போகும், அதுவும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஜெபம் பண்ணி பரலோகத்துக்கு பரிசுத்தமாக்குற இடத்துல ஒரு ஆடு வரன்னா 1 வருஷம் ஆயிடும். புரியுதா? நம்ம இடத்துல சொல்லுவாங்க, மாடப்பனுக்கு மக்க 16 பிறந்தாலும் நல்ல ஒரு மோகம் போதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ அந்த 1 வருஷம் காத்திருந்து வருகிறது. யாரு வருவா? முதல்ல ஒரு அம்மாவா இருக்கும், இல்ல ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட ஒரு சகோதரிக்கு அடியும் தொலைச்சு அடி கொண்டு இடிச்சு நொறுக்கி குடிகார புருஷன்ல கண்ணு தள்ளி ஆகாரம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது,
பெந்தைகோசை எதிர்க்கிறவங்களும் எல்லாம் சேர்ந்து இருக்கிற அம்மாக்கு தோணும் கடைசியா நமக்கு இதுக்குள்ள ஒண்ணு போய் பார்ப்போம். நிம்மதியின் கூடாரம் எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா. என்ன கூடாரம்? சமாதானத்தின் கூடாரம் என்னும் நிம்மதியான கூடாரம் என்னும் எழுதியும் வச்சிருக்கு. இந்த புருஷனை நம்பியும் பல இடிதான் தாராம். பிள்ளைகளும் சரியில்லை, நமக்கு செத்த எங்கன போய் சாவான்னு சொல்லி கள்ளிய போல அங்க ஒழிச்சு வாகுது பையன். அல்லேலூயா. இங்க வந்த படமும் இருக்காது, விக்கிரமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. பார்த்த ஒரு தாடி வச்ச ஊழியக்காரன் கரைஞ்சு கொண்டு இருப்பான். அல்லேலூயா. ஐயா, நானே வயிற்று வழியில இங்கே தான் கரைஞ்சிட்டு இருக்கேன், இதுக்குள்ள எப்படி போறது? பைசலாம். அதை விட அந்த சபை கொள்ளா இருந்து கொஞ்சம் சிலையெல்லாம் இருக்குது, ஏஞ்சல்கள் எல்லாம் முன்ன நிக்கணும், நல்லா இருக்கு. அல்லேலூயா. அப்படித்தானே? இன்னும் நாகர்கோவிலில் கொஞ்சம் நிறைய ஆளெல்லாம் வரணும், அங்கேயும் கொல்லாம் போல தோணுது. ஆனபடினால அங்க பைய போய் பார்ப்போம். பிரைசலாம். ரட்சிப்பு குறித்தே தெரியல, வெறும் ஞானஸ்நானம் தான் எடுத்திருக்காங்க. இந்த திருமண வீட்டுக்கு எவ்வளவு ஆயத்தப்படணும், என்னெல்லாம் செய்யணும், எப்படி வாழணும், எப்படி யோக்கியதா இருக்குன்னு சொல்லி சபைக்கு புரிய மாட்டேங்குது. தங்கப்பம் பிடிச்சு அங்கேயும் போவான். தப்பான சொல்லல, உண்மையாக்கும். ஆமே. ஹல்லேலூயா. அந்த ஒரு சகோதரி உள்ள வந்து பையன் இருந்து ஏசப்பா பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். இடல சொல்லும், பாஸ்டர் ஆடை கண்டை வெளியில கட்டி கொண்டாங்க வந்த வெள்ளம் கொடுத்துட்டு வரட்டான்னு விடத்தான் செய்யணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆள் இல்ல. ஆமே. 2 கோழிய முட்டை போடும், கவனம் இல்லைன்னா கல்லாம் எடுத்து அடுத்த விட்டு அவன் தங்கப்படி அவர் 2 எடுத்துட்டு போவார். சாரி, அது உங்களே இல்லை. அல்லேலூயா. மனுஷன், இதான் உண்மை. மனுஷன் ஆதிகால கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலை அப்படிதான். நான் பார்க்கறது உண்டு. ஒரு சிஎஸ்ஐ நல்ல சிகரெட் வலிச்சிட்டு துப்பி போட்டு சவுட்டிட்டு உள்ள போவாங்க. முழுக்க கட்டாகத்தை வலிச்சிட்டு வருவாங்க. உள்ள போன பயங்கர பக்தி உள்ள வருவாங்க. இத போலதான் சபை. எப்படி கத்த உள்ள வார ஒரு சகோதரியோ சகோதரனையோ உள்ள திறப்பாரு. ஒரு 6 மாசம் ஒன்னும் வெளிப்பாடு வராது, கொஞ்ச நாள் வெளிப்பாடு ஒன்றும் வராது. அவளுக்கு ஊழியகம் சொல்ல ஒன்றும் முடியாது வெளிப்பாடு. 6 மாசம் காத்திருக்கும் போது ஒரு வெளிப்பாடு வரும். நீ இந்த நாள் ஒரு பசு மாட வேண்ட போற, அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. உனக்கு நல்ல ஒரு ஆண் பிள்ளை பெற போற, அது அப்படியே நடக்கும். உனக்கு புருஷன் செய்கிற வேலையில ஒரு மாற்றம் வரபோது பெரிய ஆளா போறான்னு சொன்னா அது நடக்கும். நடந்து தீருகிறதுனால கொஞ்சம் வாழ்க்கையோட மேனி மாறுகிறதுனால அவன் அந்த ஊழியக்காரனை நேசிக்கிறா, இயேசுவை நேசிக்க முடியாது. அல்லேலூயா. பிரைசலாம். அங்க இங்க ஓடுறாங்க இல்ல, இயேசுவை நேசிக்க முடியாது. கர்த்தர் பேசாதாக்கும். அப்ப அப்படிதான் ரீச் ஆகி இந்த வசனத்தை கேட்டு போய் புருஷன்கிட்ட சொல்லுவா, ஏ அந்தோணி முத்து நீரம் வாரும் போய். அல்லேலூயா. எனக்கு இப்போ 6 மாசமா கொஞ்சம் சமாதானம் கிடைச்சிருக்கு. அந்த நீக்கம் குடியெல்லாம் விட்டு இந்த முறுக்கானெல்லாம் விட்டு ஒளிச்சு சீர்த்து வரிக்கையெல்லாம் விட்டு இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டு உள்ள வந்தா நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும். நீர் மாறும்னு சொல்லி அப்ப ஒரு புருஷன் கேட்பானா, உன்னையும் வெட்டுவேன் அந்த பாஸ்டர் பையனையும் வெட்டி போடுவேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. மரியாதை இருந்தா இல்லைன்னா வேற கோப்பம் விட்டு போ, இல்லைன்னா அந்த பாஸ்டருக்கு அந்த சபையில் அங்க போய் கடைன்னு சொல்லி திட்டுவாங்க. இன்னைக்கு திட்டுறாங்க. அப்படித்தான் இந்த மனுஷன் மனைவியானுடைய ஜபம், மனைவியானுடைய கண்ணீர், மனைவியானுடைய கலக்கம் கொஞ்ச நாள் கழியும் போது இவருக்கு ஒரு வியாதி தாக்கியோ, கடபாரத்தில் தாக்கியோ, போலீஸ் கேஸ்ல தாக்கியோ, இப்படி தாக்கி அவன் ஒற்றப்படும் போது மனைவி சொல்லுவான், ஏ மட்டையா அன்னைக்கு கூப்பிட்டேன் இல்ல, வர சொன்னேன் இல்ல. பின்ன சொல்லுவான் பையா, கனகா நான் வாரேன், சரியா நாளை வாரேன். ஓகே, நாளை வரணுக்கு ஒரு காரியம் உண்டு. இன்னும் நான் குடிச்சு கொஞ்சம் கூட குடிப்பேன். இன்னும் குடிச்சிட்டு ராத்திரி நிறுத்தணும் இல்லை, ஒரு 50 ரூபா தான். அல்லேலூயா. குடிச்சாச்சு. எல்லாம் பெட்ரோல் எல்லாம் வீத்தி நிறைச்சிட்டு காலமே தட்டி எழுப்புன சொல்லுவாரு, நான் வரலான்னு சொன்னேனே, அங்க ஒன்று வரவண்ண மாட்டேன். அல்லேலூயா. இப்படி கொஞ்ச நாள் யுத்தம் பண்ணி தான் கடைசியில் வியாபாரத்தை உள்ள கொண்டு வாகுது. வாரது அப்படி ஒரு காலம் ஒண்டியண்டாகமாகுது. நோய், துன்பம், பட்டினி, வறுமை, உபத்திரம், கலக்கம், தாங்க முடியாமையாக்கம் உள்ள வருகிறது. உள்ள வந்த அந்த சுவிசேஷம் எத்தனை பேர் கேட்கறீங்க? அந்த ஆளு கேட்க முடியுமாங்க? வந்தவன கேட்க முடியுமா? இதுல என்ன இருக்குன்னு சொல்லுது.
எனக்கு சுவிசேஷம் பற்றி தெரியாது, வசனத்தை பற்றி தெரியாது, தொழுகை பற்றி தெரியாது, ஆராதனை பற்றி தெரியாது, ஜெபத்தை பற்றி தெரியாது. இன்னைக்கு இருக்காங்க இடல குடிக்க எழுப்பி போனவங்க உண்டு. இங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, எதையெல்லாம் பேசணும், எதையெல்லாம் கேட்கணும். திருமண கல்யாண வீட்டுக்கு போய் நிற்க வேண்டுமானால் எப்படி பரிசுத்தம் வேணும், எவ்வளவு பரிசுத்தம் வேணும். எதுக்கு நம்ம திருவிருந்து கூட்டம் வைக்கிறோம்? பரிசுத்தப்படுத்த, உங்களை ராணியாய் உருவாக்க, உங்களை ராஜாக்களாய் உருவாக்க, அந்த பந்தியிலே குற்றம் இல்லாதபடி மணவரையிலே பேய் சேருவதற்கு ஒரு புத்தி உள்ள கன்னிகளாக. இதை ஒரு ஏஞ்சல்ல போய் தொழுது அவன் உருவாக்க முடியுமாங்க? இதை ஒரு மேரிய போய் தொழுத உருவாக்க முடியுமா? இது ஒரு பேதுருக சிலையை போய் தொழுத உருவாக்க முடியுமா? அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு? உனக்கா ஜீவனை கொடுத்து பரிசுத்த ஆவியில மீட்டெடுத்து அவருக்கு மாத்திரம்தான் உன்னை குறித்து துடிப்பு இருக்கும். அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுங்க. காரியம் உனக்கா ரத்தம் கொடுத்து அவர் மீட்டெடுத்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நான் சொல்றேங்க, சில ஊழியம் ஈஸி, சில ஊழியம் சிம்பிளா வசனம் கொடுத்து 2 பாட்டு பாடினா போதும் சபை கட்டப்படும், நிற்கும். அது அழிகிறது எனக்கு தெரியாது. சில சபை அப்படி இல்லைங்க, நிக்காதுங்க. ஏன்? பரலோகத்தை குறித்து கரதிரை அற்ற மனவாட்டியாய் நிக்கிற சபைக்கு ஆபத்துண்டு. சபையில பெரும் வெள்ளம் கொண்டு ஊத்துவான், பெரும் வெள்ளம் கொண்டு உங்க மேல ஊத்தி உங்களை புறங்கணித்து விடுவான் பிசாசானவன். அல்லேலூயா. வசனம் படிக்கிறது இல்லையோ? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படித்தான் ஒரு நாள் வந்து, 2 நாள் வந்து, 3 நாள் வந்து, அப்படி கண்டினியூ வரும்போது ஒன்னி பாஸ்டருக்கு அன்பு அவருக்கு பிடிக்கும். இல்லாவிட்டால் சபை விசுவாசிகள்ல ஒருவர் வந்து அந்த அன்பு பிடிக்கும். சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் மோத்த பார்த்தாலே விளங்காது, ஆனால் ஒரு காரியம் செய்வான். அங்க ஒரு அக்கா உண்டு, அடிக்கடி 5 முகத்தை அந்த என்ன தேற்ற அந்த முகத்தை பார்த்தா அது சபைக்கு போவோம். இல்லைன்னா அங்க ஒரு சகோதரன் உண்டு, தம்பி, அங்க ஒரு மூப்பர்களுக்கு அடிக்கடி என்ன கண்ட ஒரு 1000 ரூபாய் தாகதுண்டு, அந்த முகத்தை பார்த்தாவது போவோன்னு சொல்லி உங்களை பார்த்தாக்க மாறுறது, என்ன பார்த்தாக்க மாறுறது, உங்களை பார்த்தாக்க முதல்ல அதை நீங்க அழிச்சம் விடக்கூடாது. என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்தவங்க கரங்களை தட்டி அதை அழிச்சம் விடக்கூடாது. நீ அதை கண்டினியூ செய், நன்மை செய், கண்டினியூ செய்யுங்க. ஒன்னும் அழியாது, ஒன்னும் விழுந்து போகாது. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மனுஷன் இதிலே கட்டுப்பட்ட பின்புதான் 2 பிள்ளைகள் இருக்கும் வீட்டில். ஹல்லேலூயா. ஒன்னு இடது, ஒன்னு வலது. சரிதானே? இல்ல, ஒன்னு ரைட்டு, ஒன்னு இடது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நியம பிரமாணம் உண்டாகும், அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உண்டாகும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகும், அவங்களுக்கு இந்த புல்லுள்ள இடம் எல்லாம் சந்தோஷமா இருக்க ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பின்பாக்கம் இந்த கரடியை உள்ள கொண்டு வரணும், சிங்கத்தை உள்ள கொண்டு வரணும். ஆமே, தப்ப நினைக்க கூட, நானும் அப்படி இருந்த ஆளு தான். அல்லேலூயா. அம்மா அடிக்கடி சொல்லும், டேய் வா வந்து பாருன்னு சொல்லும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அந்த ஆளுக்கு முகத்தை பார்த்தாலே தெரியும், ஈச்சை கூட ஆடாதுன்னு சொல்லும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பாருங்க, அப்படித்தான் பிள்ளைகள் அழைக்கும் போது பிள்ளைகளும் வராது. ஏன்? குடும்பத்தை கட்டணும், குடும்பத்தில் ஒருவனை சூஸ் பண்ணி இருக்கிறார். யாக்கோபை சூஸ் பண்ணிக்கிறான். யாக்கோபு சீரியைக்கு போக நிற்கிறான். யாக்கோபுக்கு 4 கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு கொண்டு நிற்கிறான். இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைன்னு அவனுக்கு தெரியல. இவனை தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவிலே உண்டாகும் போது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக வைக்க வேண்டும் என்று தெரியல. அதே போலதான் நாம் இங்க உள்ள ஆகாரத்தை பார்த்து, இங்க உள்ள சந்தோஷத்தை பார்த்து, இங்க உள்ள நிம்மதியை பார்த்து, இங்க உள்ள சமாதானத்தை பார்த்து, ஹோட்டல்ல தருகிற சமாதானம், சினிமாயில தருகிற சமாதானம், டூர் ஏரியால சமாதானம் தருகிற நண்ப சமாதானத்தை கட்டு 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 குட்டிஜோக போய் கொண்டிருக்கும். அதுல புத்தி உள்ள ஒரு ஆட்டுக்கு தெரியும், இந்த சமாதானம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தின் சமாதானம் நிரந்தரம் அல்ல. உண்மையான நிரந்தரமான சமாதானம் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. ஆனபடிதான் அவன் கர்த்தருக்குள்ள வருவான். ஹல்லேலூயா. என்ன துன்பம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், சாத்தான் இவனை வெளியே கொண்டு தள்ளுவதற்காய் பெரும் வெள்ளத்தை மோதி அடித்தாலும் அவன் இந்த வசனத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ள வந்து, அதுல உள்ள வந்த உடனே கெட்ட பழக்கம் மாறத் தொடங்கும். கெட்ட பழக்கம், உன்னான பாஸ்டர் நான் நீ குடிக்க மாட்டேன், உம்மான பாஸ்டர் நீ சேர்த்து வலிக்கவே மாட்டேன், உம்மான பாஸ்டர் அப்படி நடக்க மாட்டேன், இனி ஒரு புது மனுஷனை நடப்பேன்னு சொல்லி அவனுக்கு உள்ளத்துல வந்து மனைவி திருந்தியாச்சு, தகப்பன் திருந்தியாச்சு. அல்லேலூயா.
தெரிந்து இவங்க தகப்பனுடைய நல்ல நடக்க, நல்ல பாவனை, நல்ல நடத்தை எல்லாம் பார்த்து அதிகாலை வெள்ளம் ஒன்று எல்லாம் எடுத்து விட்டு சட்டை எல்லாம் போட்டு விட்டு 9:30 மணிக்கு லவா சபைக்கு தன் மனைவி மாட்டு வரும்போது பிள்ளைகளுக்குள்ள கத்தகைத்தம் செய்ய தொடங்கும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்குள்ள இதை செய்ய தொடங்கி அதுல ஒன்ன தொடுவார். ஒன்ன தொட்டு பையன் வெளியில ஒன்று நிம்மதி இல்லாம அடிச்சு கேஸ் எல்லாம் ஆகி பிரச்சனை ஆகி கடைசியில ஒன்னு பையா வரும். அல்லேலூயா. அதுவும் கஷ்டம் தான் ஊழியக்காரனுக்கு அதை உருவாக்கன்னு சொல்லி. இப்படித்தான் சபையிலே கத்தர் உருவாக்கி, அல்லேலூயா, இந்த குடும்பம் சாட்சி சொல்லி, அந்த குடும்பம் சாட்சி சொல்லி, ஒரு நபர் சாட்சி சொல்லி தேவன் விரும்புகிற கூடாரமாகி கத்தர் அந்த கிராமத்தில் எங்கே எல்லாம் கல்யாண விருந்துக்கு அழைத்து வைத்திருக்காரோ, பட்டினி வறுமை துன்பத்திலே அடி உதையிலே கடக்கிற சில குடும்பத்தை கத்தர் எப்படி சூஸ் பண்ணி வைத்திருக்காரோ அந்த இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணி பாயும். அந்த இடமெல்லாம் பாயும். அந்த குளத்துல எல்லாம் போய் நிரம்பும். அந்த வீட்டில் நிரம்பி மெல்ல அந்த குடும்பத்தை ரட்சித்து சபையிலே அங்கமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? நான் ஒரு காமனா வழிகளை சொல்லித்தாரேன். ஹல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள வந்தாச்சு. சபைக்குள்ள வந்து அந்த கல்யாண விருந்துக்கு போன்னு சொன்னா வெறும் சபைக்குள்ள வந்து நல்லாச்சா? இந்த 1ஆம் தேதி நோட்டீஸை கடிச்சு விட்டுறாங்கல்ல, வாங்கள் வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், 1/2 கிலோ கோல்டு 3/4 கிலோ கோல்டு வாபாத்த ஜனங்கள் பெய் அழிகிறார்கள். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவம் எவ்வளவு கடல், எவ்வளவு ஆழத்துக்கு போகணும், எவ்வளவு காரியங்கள் அறியணும், எப்படி எல்லாம் போகணும். சபைக்குள்ள போகாம 1ஆம் தேதி எல்லா திருடமாரும் போய் வாக்குத்தத்தம் வாங்கினா முடிஞ்சிருச்சாங்க. தப்பா நினைக்காதீங்க. எங்களை பொறுத்தவரை கம்ப்ளைண்ட் உண்டு. சிலர் அங்கங்க கம்ப்ளைண்ட் சொல்லாத கேள்விப்பட்டதும் தயவு செய்து எந்த கம்ப்ளைண்ட் உണ്ടെങ്കിലും நேரே வாங்க, நேரே பேசுங்க. ஒரு ஒளிப்படம் வேண்டாம். அல்லேலூயா. உங்கள் சகோதரன் நான் நிற்கிறேன். ஒரு ஒளிப்படம் வேண்டாம். யாருக்காவது என்னது பிரச்சனை உண்டுன்னா எனக்கிட்டையும் ஜோசிக்கிட்ட சொன்னா போதும், அதை பினிஷ் பண்ணிடும். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப சபைக்கு வந்தாச்சு. முதல்ல ரெஸ்பெக்ட். இயேசு கிறிஸ்து உங்களை நடத்த போற விதம், அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே இலக்கறி கஞ்சி அதுதான், கூலா அதுதான், ஒரு வஸ்திரமா அதுதான், நோயா அதுதான், நிந்தையா அதுதான், அவமானம் அதுதான், கண்ணீரா அதுதான், பிரச்சனை அதுதான். அதிலே ஆழமாய் போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆழமா போய் சொல்லணும். ஆண்டவரே, கல்யாண வீட்டில் வருவதற்கு ரொம்ப கஷ்டம்னு அறிஞ்சிட்டேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு வேணும்னு விருப்பம். இந்த பூமியில எல்லா பாடுகளையும் அனுபவிப்பேன், எல்லா கஷ்டங்களையும் அனுபவிப்பேன், நீ தருகிற எல்லா வேதனை அனுபவிப்பேன். என்னை உம்மை போல மாற்றும் என்று சொல்லி கரங்களை தட்டி உம்மை போல என்ன மாற்றும் என்று சொல்லி கேட்டால் கர்த்தர் அப்படி உள்ள உங்கள் பாத்திரத்தை அவரை போல கர்த்தர் மாற்ற என் தேவன் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை போல மாற்றுவதற்கு, அவரை போல உருவாக்குவதற்கு, அவரை போல சீர்படுத்துவதற்கு, அவரை போல சிறப்படுத்துவதற்கு அவனுக்கு உள்ளே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஒரு திறவுகோலை கொடுக்கிறார். அல்லேலூயா. வயசுலாம் இதுதான் தாவீது கொடுத்த திறவுகோல். சின்ன வயசுல ஆண்டவர் அறிந்தால் கொடுத்த திறவுகோல். நம்முடைய பேதுருவை பார்த்து சொல்றார், அந்த திறவுகோலை உனக்கு தான் தாரேன்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த திறவுகோல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வீட்டில் வேலை செய்கிறவனோ வெளியில வேலை செய்கிறவனுக்கோ நீங்கள் வீட்டுக்கு அதிகாரம் உள்ள கொடுக்க மாட்டீங்க. திடீர்னு கொடுத்தா கூட உங்களை பெட்ரூமில் அடையாளம் அதிகாரம் கொடுக்கவே மாட்டீங்க. கொடுப்பீங்களா? இல்லை. அவனை சோதித்து பார்த்த பின்பு சரியா புரிந்து பின்பு தான் நீங்க என்ன செய்றீங்க? அந்த பெட்ரூமுக்கு சாவியம் கொடுக்குறீங்க. ஒரு யோசேப்பை போல உன்னை பரிசோதித்து பார்த்து நீ தங்கம் என்று கண்டதுனால எல்லா அதிகாரமும் கொடுக்குறீங்க. அதை போலதான் தேவன் சபைக்கு வந்ததுனால அல்ல மக்களே, ஞானஸ்நானம் எடுத்ததுனால அல்ல, பாவ மன்னிப்பை தந்ததுனால அல்ல, பரிசுத்த ஆவி கிடைத்ததுனால அல்ல, பிள்ளை என்று அழைத்ததுனால அல்ல, நீங்கள் பிள்ளை என்று அழைத்து கர்த்தர் அந்த ராஜ்யத்துக்கு உங்களை சொந்தமாக்குகிறார் என்று அறிந்தவுடனே நீங்க தான் புஷ் பண்ணி போக வேண்டும். முதல்ல தேடி வந்தது அவர்தான், சபை கொண்டு வந்தது அவர்தான், வசனத்தை கொண்டு வந்தது அவர்தான், உங்களை இழுத்து கொண்டது அவர்தான். ஆனா பரிசுத்த ஆவி கிடைத்த உடனே வேற ஒரு அப்பனும் கிடையாது,
கல்லு மண்ணும் தெய்வம் அல்ல. இந்த பரிசுத்த ஆவி தந்த அப்பனை நோக்கி நீ சொல்லணும், என்னை நீர் தான் வாழ வைக்க போறே, நீர் தான் வாழ வைக்க போறே, என்னை நீர் தான் பார்த்து கொள்ள வேண்டும், நீர் தான் என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். நீர் என் தந்தை, இதுவரை அறியாமல் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் போதும், இன்றைக்கு நான் உம்மை அறிந்து மன தெளிவோடு வந்திருக்கேன். ஆனபடி அபிஷேகம் தந்த தந்தையே, என்னை கைவிட்டு போகாதிரும் என்று சொல்லி என்னை நீ நடத்த வேண்டிய வழியில நடத்தி பாதுகாத்து பத்திரமாய் என்னை, என் குடும்பத்தை, என் சபையும் சரியான இடத்துல பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும் வரை கைவிடாதிரும் என்று சொல்லி நீ துதிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ அந்த வார்த்தை சொன்ன உடனே, அந்த இடத்துக்காய் நீ கண்டுபிடித்த திறவுகோல் வந்த உடனே, ஏதேன் தோட்டத்தில் வந்தது போல துஷ்டன் உன் வீட்டில் வருவான் உன்னை வஞ்சிப்பதற்காய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அபிஷேகம் மகிமை உனக்கு வந்த உடனே, அந்த திறவுகோலை நீ அறிய விரும்பின உடனே, வசனத்தை அறிய உடனே, ஜெபத்திலே கர்த்தரை கொண்டு வர முடியும் என்று சொல்லி உனக்கு அறிந்த உடனே, 1 மணிக்கு ஜெபத்திலே கர்த்தரை உன் சரீரத்திலே கொண்டு வர முடியும். தேவ பிள்ளைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தை நீ செய்து கொண்டிருப்பாயானால் அந்த கனெக்ஷன் கரண்டை உன் சரீரத்திலே பாயும்படி 1 மணிக்கு ஜெபம் போதும். பிரைஸ் தி லார்ட். 1 மணிக்கு ஜெபம் போதும். உன்னை நிரப்பாம போக மாட்டா, உன்னோட பேசாம போக முடியும் அப்பன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த திறவுகோலை கண்டுபிடித்ததுனால கேட்பாங்க, அப்பா நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பாவ மன்னிப்பு கிடைச்சத போல தோணுது. அல்லேலூயா, நான் சபையில் அங்கமா இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன். இப்போ நீ பரிசுத்த ஆவியின் தந்தி அப்பான்னு கூப்பிடுறேன். இப்போ எனக்கு அம்மாவும் இல்லை, அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, அவன் இவனும் இல்லை, இப்போ நீர் தான் தெய்வம். அல்லேலூயா, நீ என்னோட பிறந்துட்டீர். ஆமே. அப்ப நான் இனி என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுகிறீர்கள், அந்த ராஜ்யத்தை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு. அல்லேலூயா. அப்ப சபையை அழைத்தார், கொண்டு வந்தார், வசனத்தை எல்லாம் கேட்ட. இங்க மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் சபை இருக்கிறது, உலகம் முழுவதும் சபை இருக்கிறது. 7 கள்ள சபைகள் இருக்கிறது, அதிலே பரிசுத்த ஒரே சபை இருக்கிறது. அந்த எல்லா சபைகளும் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதே போல ஒளிந்ததுன்னு அந்த கள்ள சபைகளை உலாவிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் உலாவிக் கொண்டு, அப்ப நம்ம கல்யாண நாள் இயேசு சீக்கிரம் வரப்போறார். அந்த கல்யாண நாள் வரும்போது 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த விருந்து, அந்த சரியான கானான்ல வைத்திருக்கின்ற விருந்துக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துல அந்த 40 வருஷம் அழைத்து கொண்டு வந்து 2 பேரும் தான் கிடைச்சு. இது எனக்கு பயங்கர துக்கமா இருக்குங்க, பயங்கர பாரம். சபை எங்க போகுது? அவர் நேரா முகத்தை கொடுத்து அழைத்து வந்து மேக ஸ்தம்பத்தில் கொண்டு வந்து பார்க்காத உணவுகளை கொடுத்து, உடைய கொடுத்து, செருப்பை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து எல்லாம் செய்த பின்பும் வெறும் 2 பேரா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படித்தான் சபை வைத்திருக்கா. உன்னை அழைத்து கல்யாண வீட்டுக்கு சீட்டை தந்துட்டா, நீங்க சபையில தான் இருக்கிறீங்க. இதுல எத்தனை பேர் சூஸ் பண்ண போறார் கர்த்தர்? அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் சூஸ் பண்ண? அதுக்கு அடுக்கு மொழி அல்ல, டைலக் அல்ல, கள்ளம் அல்ல, கபடம் அல்ல, வஸ்திரம் அல்ல. எத்தனை பேரை கர்த்தர் சூஸ் பண்ணுகிறாரோ அவங்களுக்கு கதிகேடு பிடிச்சு. உலக பிரகாரமான கதிகேடு. அண்ணன் ஒதுக்குவான், தம்பி ஒதுக்குவா, அக்கா ஒதுக்குவா, உறவுகள் ஒதுக்கும். உன்னை எல்லாரும் ஒதுக்கும். நீ புரிந்து கொள்ள வேண்டும், என் மணவாளனுடைய ராஜ்யத்து போவதற்கு நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 5 நிமிஷம் கரங்களை தட்டி கத்த நிறுத்தி செலுத்து. அந்த மணவாளனுடைய ராஜ்யத்துக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அந்த மணவாளனுடைய ராஜ்யம் எனக்கு வரப்போகாது. நான் உலகத்தை வெல்ல போறேன், நான் உலகத்தை ஜெயிக்க போறேன். அது விட்டுடாத மகளே, அது விட்டு விடாதே. நான் உலகத்தை ஜெயிப்பேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன். சாத்தான் என்ன போராடினாலும் நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் சொல்லி நீ போராடு. அப்போது கர்த்தர் போராடுவதற்குள்ள வழிவகைகளை கர்த்தர் உனக்கு உருவாக்கி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உண்மை சொல்லுறதாக்க, அன்னைக்கு உங்க சந்தோஷம் முடிஞ்சு, உங்க உலகத்தின் நிம்மதி முடிஞ்சு, உலகத்தின் ஆடம்பரம் முடிஞ்சு, உலகத்தில் எல்லாம் முடிஞ்சு ஒரு செத்த நாய போலியாக பின்ன வாழ்க்கை. ஆமே. ஏன் செத்த நாய போலன்னு சொன்னா, ஒரு ஜோயல் பாஸ்டருடைய கதை நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப அவர் எழுத்துல பயங்கர வில்லை, சபைகளில் வசனம் பேசுவதிலே நல்ல ஞானம். இப்படி எல்லாம் சில சபைகளை எல்லாம் சொந்தமாக்கி கொண்டு அவர் பெரிய ஒரு பிரமாண்டமான இடத்துல இருந்தார். திடீரென்று எழுத்தெழுதும் போது மூளை ஷக் ஆயிடுச்சு. இயேசுவை பற்றி எழுத முடியாம, ஊழியம் பார்க்க முடியாம, வசனம் எடுக்க முடியாம, ஒன்றும் செய்ய முடியாம மூளை ஸ்டக் ஆனதுனால ஒரே அழுக, ஒரே கலக்கம்.
மூளை ஸ்டக் ஆயிடுச்சு. கடைசியில் எல்லா ஊழியக்காரங்களும் அழைச்சி சொன்னாராம், அவங்க சபைகளை உங்கள் பேர்களாக்கி கொண்டு போயிடுங்க, என்னால் ஊழியம் முடிஞ்சு. அப்படி முடிஞ்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னேன். அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்குள்ள பாஸ்டர் அப்படிலாம் உடனே மெட்டந்தான் கொண்டு வரோம் பாஸ்டர் ரெடி பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்க யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாத உடனே இரவில் போய் அழுதாராம். கண்ணீர் தாரதாரையாய் வருதான். இவருக்கு எங்கே இருக்கிறன்னு தெரியாது, எப்போ சாப்பிடணும்னு தெரியாது, எப்படி வஸ்திரம் உடுக்கணும் தெரியாது, குளிக்கணும் ஒன்றுமே தெரியாது. இவரை தாங்குவதற்கு 5-6 பேர் வேணும். அந்த இரவு ராத்திரி வேலை கேட்டாராம் ஒரு சத்தம், ஜோயலே நீ யாரான்னு சொல்லி, நான் தெய்வதாசனான்னு சொல்லி. இல்லைன்னாச்சு, நான் ஒரு சபையோட பிரவர்த்தன், அது இல்லைன்னாச்சு. நான் ஒரு மனுஷனாச்சு, அது இல்லைன்னாச்சு. கடைசியா கர்த்தர் ஒரு யூகத்தை கொடுத்து சொன்னாராம், நான் செத்த பட்டியாக. இப்ப மனசிலாய் இல்லையோ, நீ என்ன இல்லாத ஒன்று நடக்கும். மனுஷலாயோ சரி எழுந்தேக்குன்னு சொல்லி மீண்டும் அந்த அபிஷேகத்தை கொடுத்து எழுப்பி மீண்டும் நீ போன்னு சொல்லி விட்டார். நீ போ ஊழியம் செய்யணும்னு சொல்லிவிட்டார். அல்லேலூயா. நம்மை வைத்திரு கர்த்தர். ஆனபடிதான் சபையில சூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உண்டு. யாரை சூஸ் பண்ண, அது எப்படிப்பட்ட மாடனா இருக்கலாம், எப்படிப்பட்ட திருடனா இருக்கலாம், எப்படிப்பட்ட கள்ளியா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம், அவர்களை நொறுக்கத்தான் செய்வார். நொறுக்கி இஞ்சிஞ்சாய் ஆக்குவார். அல்லேலூயா. அதுக்கு பின்புதான் கொண்டு வச்சுட்டு கத்து கொடுப்பா. கத்து கொடுக்கும் போது இங்க தாளை நீங்கள் வசனங்களை படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அங்க விருந்து சாலை அங்க ஆயமாச்சு. இந்த சபையிலிருந்து 50 பேர் போறீங்க, நாகர்கோவில் 50 பேர் போறீங்க, பல இடங்களில் இருந்து 50, 100, 150 பேர், 200 பேராய் விருந்து சாலைக்கு போறீங்க. அங்க விருந்து பயங்கரமா நிறைஞ்சிருச்சு. இயேசுடைய மனவரைக்குள்ள அப்படி போக முடியாது. ஒரு யூகத்தை ஆண்டவர் சொல்ல, அந்த விருந்தில் எல்லாம் பெய்யாச்சு. ஏன்னு புத்தியுள்ள கன்னிகளுக்கு தான் போக முடியும். அந்த விருந்துக்கு ஆளு நிறையும் போது ராஜா பார்க்க வாரார், விருந்தாளிகள் எல்லாம் பார்க்க வார. ஏன்னா சந்திலண்டு பொந்தலண்டு வழிபோக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் திருந்தி இருக்கிறாங்க, எத்தனை பேர் உருவாயிருக்கிறாங்க, எத்தனை பேர் விருந்துக்கு ஆயத்தமா இருக்காங்கன்னு சொல்லி ராஜா பார்க்கும்போது ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் இல்லாம இருக்கிறதா காக்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் இல்ல, திரளான கோடி மக்கள் கல்யாண வஸ்திரம் இல்லாம அங்க போக பார்ப்பாங்க. ஆமே, பிரைஸ் எல்லாம். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அந்த சபைக்கு போறேன், அங்க போறேன், நான் தூர ஓடுகிறேன். கல்யாண வஸ்திரம் சரியா இல்லாவிட்டால் யாருமே அங்க போக முடியாதுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எத்தனை புரியுதுங்க? பரமே இருக்க அம்மாமார்கள் கவனம். கல்யாண வஸ்திரம் பரிசுத்தம். தேவனுடைய கட்டளையின்படி நடந்து தேவன் அங்கே மகா பிரபுவா இருக்கும்போது, நீங்கள் ஏஞ்சலாய் மாறி போகும்போது கர்த்தர் சொல்லுங்க, ஆர்டர்ல நான் வாழ வேண்டும், முகம் போட்ட கூடாது. எத்தனை தூதர்கள் இங்கே விழுந்தார்களோ அதுக்கு மேலாய் ஒரு கூட்டம் பெரிய ஜனத்தை அந்த தூதர்கள் மத்தியில் வைப்பதற்காய் சாத்தானோடு சேலஞ்ச் பண்ணி ஆதாமை ஏவாளை உண்டாக்கினது. அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அந்த பாக்கியம் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கா? ஹல்லேலூயா. எங்கப்பா கல்யாண வஸ்திரம்னு கேட்ட உடனே அவன் பேசாம இருந்தான். இங்க பேசலாங்க, நான் சிகரெட்டு வெளிப்பேன், நான் பிடிச்சவன், நான் இப்படிச்சவன், நான் கழுத்து தான் வாழுவேன், என்ன கேட்க யார் இருக்கா? தேவனுடைய மனவரைக்கு போகும்போது தான் தெரியும். ஒரு வார்த்தை கூட நீங்க பேசுறது கேட்க முடியாது. இப்போதே சிநேகிதனா இருந்தால் உன் வார்த்தை இப்போதே கேட்டு அவருடைய வார்த்தை நீ கேட்டு மனம் திரும்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், கையும் காலையும் கட்டி இவனை எங்க விட்டு போடணும், முடிஞ்சு போச்சு. அப்போ சபை 2 வித வழி உண்டு. ஒன்று அந்த விருந்துக்கு போற பாதை, கல்யாண வீட்டு. அல்லேலூயா. அந்த மணவரைக்கு போக பாதை. 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். நீங்க எல்லாம் பக்கத்துல தான் இருக்கிறீங்க. சபை முன்ன போல இல்லை. இந்த சபைக்கு பயங்கர மாற்றம் வந்திருக்கிறது. சபைக்கு விடுதலை வந்திருக்கிறது. இவங்களெல்லாம் தெரியும். தெரியாத சிலர் நடிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதை கண்டும் காணாத போல போறீங்க. சிலர் மாத்திரம் வந்து அதை புரிஞ்சிருக்கீங்க, மற்றவங்க யாருமே புரிந்ததில்லை. அல்லேலூயா. உண்மைங்க உண்மைன்னு சொல்லுங்க, இல்லைங்க இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எதுவும் சம்மதம் தான். இப்போ எதுவும் சம்பந்தம் வர போல பார்ப்போம்.
அப்ப பிரியமான சபைக்கு நான் சொல்றேன், 5 கன்னிகள் புத்தியோடு இருந்தாங்க. அல்லேலூயா. அவர்களுக்குள்ள எண்ணெய் அதிகமாய் பிறவி கொண்டு வந்தது. இந்த 5 பேர் உண்டுல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆனா சமயம் உண்டங்கி வரணும். அல்லேலூயா. 2 வாரம் ஆச்சு, அவரை முகத்தை பார்க்காம இருந்த எப்படி போ பேசலாம். ஞானசனம் எடுத்து கொஞ்ச நாள் வசனம் கேட்ட உடனே அதுல பக்கத்துல ஒரு சபை இருக்குது, அங்க போ. அல்லேலூயா. பிரைசலாம் பிரைசலாம். அப்படியே மாஞ்சு 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 பைய திருவிருந்தன் எண்ணெய்க்கோ அதான் அண்ணன் கண்டிப்பா வருவேன். அப்படி இல்லைங்க மக்களே. அல்லேலூயா. மணவாளன் உன்னை நேசிக்கத்தக்கதாய், மணவாளன் உன்னை அன்பு வைக்கத்தக்கதா, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மணவாளோடு வாழுக ஒரு புத்திரியோ ஒரு புத்திரனையோ கத்தர் அந்த ராஜ்யத்துக்கு என்று சொல்லி தெரிந்து. அல்லேலூயா. கடைசி நாள் மணவாளுடைய சத்தம் கேட்கும் போது மத்திய அகசில அந்த புத்தி உள்ள 5 கன்னிகள் எழும்பி போனது போல நீ கடந்து போதுக்கு. ஹல்லேலூயா. எனது மணவாளன் வந்திருக்கிற கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா.